முன்னாடிலாம் எங்கேயாவது வெளியூர் போனோம்னு வைங்களேன், ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் வந்து அங்க இருக்கிற பொருள் வாங்கிட்டு வர்றது தாங்க நம்ம நினைவுகளா இருக்கும். ஆனா, இப்போ புது ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? அங்க அட்வென்ச்சரஸ் பிளேஸ் இருந்ததுன்னா, அதுக்கு போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். அதாவது பயம் கலந்த ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு உணர்வு வரும் பாருங்க. அந்த உணர்வு தாங்க நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அந்த மாரி ஒரு இடத்துல நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணுங்க. எல்லா வயசுக்கும் ஏத்த மாரி இருக்கு இல்லையா? அத மாரி நாங்க போன இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ரிவர் ராஃப்டிங் தாங்க. போற அப்பவே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. கீழ நடக்க வச்சுட்டாங்க. இந்த மாரி குணா குகைக்குள்ள போற மாரி ஒரு ஃபீல். போகும்போது, "ஐயோ! இது மேல ஏறி வரணுமா? அப்போ நம்ம எப்படி வருவோம்?" அப்படின்ற ஒரு பயம், பதட்டம் 2ம் கலந்த உணர்வோட கீழ போனோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிவர் ஓடுதுங்க. இதுக்குள்ள நம்ம எப்படி வந்து ராஃப்டிங் பண்ணிட்டு போறோம்? இது கவுந்துடுச்சுன்னா என்னவாகும்? அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் கலந்த உணர்வு வருது பாருங்க. பதட்டமும், பயமும். அதுதாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உணர்வுகள வந்து அப்படியே தேங்க வச்சுட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு போனோம், இந்த மாரி பயந்தோம், இந்த மாரி சாது அதாவது ஒரு அட்வென்ச்சரான பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நினைவுகள்ல நிக்குதுங்க. பாருங்க. இந்த மாரி கல்லு, முள்ளு அதாவது பெரிய கல்லெல்லாம் வந்து இடிச்சு கீழ சாயிற மாரி வந்தது. அப்போலாம் ரொம்ப பயமா இருந்தது. அது மாரி இங்க ஒரு வாட்டர் ஃபாலும் இருந்தது. அதில என்ஜாய் பண்ணதும் செம்மையா இருந்ததுங்க. இங்க இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லன்னு சொல்லலாம். அது இங்க ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, நாங்க வந்து வீடியோவுக்கு 3 லேக்ஸு, ஃபோட்டோவுக்கு 3 லேக்ஸ்ன்னு சொன்னாங்கங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வீடியோ மட்டும் எடுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தோம். ஆனா, வீடியோ எதுவுமே நல்லா இல்ல. அப்ப ஏமாந்து போயிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ கிளிப்ஸே வாங்கிட்டோம். அடுத்ததா நாங்க போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏடிவி ரைடு தாங்க. ஏடிவி ரைட்லேயே சூப்பரா இருந்தது. எல்லா இடத்துக்கும் போனோம். அங்கேயும் செம்மையா என்ஜாய் பண்ணோம். என்ன இடுப்பு வலி இருந்ததாலும், ஆனா வந்து அந்த கரடு முரடான இடம், குகை அந்த இதுக்குள்ளலாம் போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. போய் வந்து செம்மையா இடுப்பு வலிச்சுதுங்க. இங்க ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுங்களா? அங்க காசு வாங்குனாங்க. அதனால நம்ம வந்து வாங்கி நம்மளுக்கு சரியான இது கிடைக்கல அப்படின்றதுனால காசு கட்டாம விட்டுட்டோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஃபோட்டோ ஃப்ரீயாங்க. அத நாங்க பார்க்கவே இல்ல. ஃபோட்டோ வாங்காமயே வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, செம்மையான ஒரு இடம் தாங்க நீங்க பார்க்குறது. காஃபி பிளான்டேஷனுக்கு கூட்டு போனாருங்க. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த விலங்கு இருக்கு இல்லையா? புனுகு பூனை நம்ம இங்க உளுவாட்டு அதாவது உளுவாக் அப்படி சொல்றாங்க. இந்த பூனை என்ன பண்ணுதுன்னா, இந்த காப்பிங்க எல்லாம் வந்து சாப்பிடுதுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் கக்கா போகுது. கக்கா போன அந்த இத வந்து கிளீன் பண்ணி, அந்த காப்பி கொட்டை வந்து அப்படியே வருதுங்க. அந்த காப்பி பழத்த சாப்பிட்டு கொட்டை மட்டும் அப்படியே வருது கக்கால. அத இந்த மாரி ஒரு 2, 3 முறை கிளீன் பண்ணிட்டு, வறுத்து, இடிச்சு அதில வந்து காஃபி போட்டோம் அப்படின்னு சொன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க நீங்க பார்க்குறது அந்த உளுவாக் பூனையினோட கக்கா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டியில இருக்குது பாருங்க. அத வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. நல்லா சுத்தம் பண்ணத இப்ப இவங்க காட்டிட்டு இருக்கிறது. இது வந்து இது கூட இஞ்சி போட்டு ஒரு ஃப்ளேவரு, அப்புறம் வந்து மஞ்சளு அப்படின்னு நெறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சரி அதையும் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க உள்ள வந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 18 வகையான டீயும், காஃபியும் வந்து சாம்பிளா வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. இந்த உள்வாட்டு காஃபி இருக்கு இல்லையா? அது மட்டும் வந்து சேல் அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு. இது பா சரி நாம அந்த உள்வாட்டு காஃபியும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே! அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து ரெடின்னு வந்து உக்காந்தோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்து செம்மையா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மறக்காம வந்துருங்க. பாருங்க இது காஃபி பிளான்டேஷன். இங்க பாருங்க எல்லா டீ பேரும் குடுத்து அங்க வச்சிருக்காங்க. உளுவாட்டு காஃபி அதாவது பூப் காஃபி அப்படின்னு சொல்லலாம். அந்த காஃபி அப்படி இருந்ததுன்னா, நல்லா இருந்தது. இருந்தாலும் அது எப்படி வந்தது அப்படின்றத மைண்ட்ல வரும்போது நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. ஒரு 2 சிப் மட்டும் குடிச்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இந்த காஃபி பவுடர்லாம் வந்து சூப்பரா இருந்ததுங்க. காஃபி, டீலாம். இதையும் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணோம். ஒரு 2, 3 காஃபியும் வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அ இங்கே டீ கடை நம்ம ஊர் மாரி தெருக்கு ஒரு தெரு அந்த மாரிலாம் இல்லங்க. ஹோட்டல்ஸ்ல வேணா டீ கிடைக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான். இருந்தாலும் நம்மளுக்கு டீ வேணும் அப்படின்றது வந்து பெரிய ஏமாற்றமா இருந்தது. நம்மலாம் வண்டி போற இடத்த நிறுத்தி டீ குடிக்கிற ஆளு. அங்க எதுவும் இல்ல அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ஏமாற்றங்க அது எங்களுக்கு. பாருங்க எத்தனை வெரைட்டி குடுக்குறாங்கன்னு. எல்லாமே நல்லா இருந்தது. இதில லெமன், அப்புறம் வந்து டர்மரிக்லாம் வந்து நார்மலா இருந்தது.
ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டே ஒரு ஏமாற்றங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்துல இருந்தவங்க மொபைல் ஃபோன புடுங்கிட்டு ஓடிடுச்சு. ஓடுனோனே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த பக்கம் இறங்கி வந்து அந்த குரங்குக்கு தேவையான தீனிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாங்கி குடுத்தாருங்க. இந்த குரங்குங்களுக்கு வேலையே இதுதானுங்களாம். யாருன்னா வந்தா எது கண்ணாடி, அப்புறம் வளையல், கம்மல் எல்லாத்தையும் புடுங்கிட்டு அது ஏதாவது குடுத்தோம்னா குடுத்துடுதுங்க. அவ்வளோ அழகா ட்ரெய்னிங் ஆகியிருக்குங்க அந்த குரங்குங்க. என்ன ஒரு இது. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கல பயந்துக்கிட்டு. மேலே வந்துட்டு கோயிலில் வந்து பார்த்தா கொஞ்சம் குரங்கு கூட்டம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுத்தோம். அப்பா ரசிக்கணும்னா இந்த இடம் தாங்க வேணும். செம்மையாக இருந்தது. மலை மீது மோதுற அந்த அலைகள்லாம் வந்து ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் உள்ள காட்டுக்குள்ளே நடக்கிறது, அங்கே மானை பார்த்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கேக்காக் டான்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஒரு 1 ஹவர் அதையும் பார்த்தோம். பாருங்கள். राम सीधे हनुमान है। நாங்கள் கேக்காக் டான்ஸ் ரசிச்சிட்டிங்களா? அடுத்து நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பீச்சஸ் தாங்க. அதுக்கு ஃபெரியை பிடிச்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ணோம். அந்த ஃபெரியில் போகும்போதே இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருந்தது. சரி, அதிலேருந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கிறிஸ்டல் பீச் தாங்க. செம்மையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூபா டைவ், ஸ்நாக்கிங் அந்த மாதிரிலாம் கூட வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. நார்மலாக தெரிஞ்சாலும் இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்கூபா டைவ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து இது அந்தமான்லே போனோம் அப்படின்றதுனால ஸ்நாக்லிங், ஸ்கூபா டைவ் அதெல்லாம் வந்து அங்கேயே பண்ணிட்டோம். அதனால் இங்கே சூஸ் பண்ணல. ஒன்லி ஏடிவியும் ரிவர் ராஃப்டிங் மட்டும் தான் ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்ததுங்க. கலராக, சுத்தமாக, அழகாக நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இங்கே சன்ஸ் செட் ஆகிறது பார்க்கலாமா. ஆனால் நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம். அதனால் அது பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. இருந்தாலும் இது பார்த்துட்டு இன்னும் ஒரு 3 பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம 3 பீச்சும் பார்த்தோம். அதாவது புரோக்கன் பீச்சு, ஏஞ்சல் பீச்சு, அப்புறம் வந்து
கிளிங்கன் பீச் அப்படின்னு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. மேலேருந்து பார்க்க முடிஞ்சது. இது ஒன்று மட்டும்தான் தண்ணியில் நனைச்சி காலை ஜாலியாக இருந்தது. கிளிங்கன் பீச்லாம் வந்து கீழே இறங்கி போய் நினைக்கலாமா, ஆனால் அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து கீழவா நடந்து அதாவது என்னது கல் பாறையில் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கானது. ஆனால் நாங்கள் போன டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. அதனால் மேலேருந்தே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அது பெரிய ஏமாற்றம் தாங்க. இன்னும் கீழே போயிட்டு அதனுடைய இதை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னாக்கா, எங்களை காலையில் வந்து நேராக இந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டார், கிறிஸ்டல் பீச்சுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நேராக கெலிங்கன் பீச் போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்குறது தான் புரோக்கன் பீச்சு. இந்த புரோக்கன் பீச்சுன்றது என்னென்னா, முன்னே ஒரு பீச் இருக்கும். அதனுடைய நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி இப்படி இருக்குது. ஆனால் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஃபோட்டோலாம் எடுக்கிறதுனா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பீச்சுக்கெலாம் வரலாம். செம்மையாக ரசிக்கக்கூடிய ஒரு இடங்கள் தான். அந்த அளவுக்கு இருந்தது. ஒரே சின்ன இதுன்னா, நாங்கள் பார்த்த ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொன்னால், கிளிங்கன் பீச்சுக்கு ஃபஸ்ட்டு போயிடணும். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பீச் வந்தோம்னா ரிலாக்ஸாக இருந்துட்டு உட்காந்துட்டு போகலாம். அதுதான் எங்களுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இல்லை. ஓகே, இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இன்னும் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். பெரிய ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நாங்கள் காசு கொடுத்து எடுத்தோம் ஃபோட்டோஸ், ஒரு சிலது நல்லா வீடியோஸ்லாம் எங்களுக்கு நல்லா வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த டனால் ஆர்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நாங்கள் வச்சுட்டு போன பேக் வந்து எங்களுக்கு அப்படியே கிடச்சிதுங்க. அதில் நாங்கள் பணம்லாம் வச்சுருந்தோம். அது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா எதுவுமே ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, புரோக்கன் பீச் போனப்போ ஒரு சின்ன கூலிங் கிளாஸ் தான் கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காணாமல் போயிடுச்சு. இதுதான் வந்து பெரிய இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த இளநிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு இடம். அதெல்லாம் பயங்கரமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.